ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம குலோப் ஜாமுன் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னா, ஒன்று குலோப் ஜாமுன் நமக்கு வெடித்து வரும். ரெண்டாவது என்னென்னா ஒழுங்கான வடிவம் இல்லாமல் தட்டையாக வர்றது. மூணாவது என்னென்னா சீனி பாகை உள்ளே உறிஞ்சாமல் இருக்கிறது. இந்த 3 விஷயங்களுமே வராமல் நம்ம எப்படி சூப்பராக குலோப் ஜாமுன் பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்டுனாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிக்ஸில் தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் தான் உள்ளே சேர்க்கணும். சூடோடு சேர்க்கக்கூடாது. பாலுக்கு பதிலாக நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ணியும் மாவு பிசையலாம். ஆனால் தண்ணி சூடு இருக்கக்கூடாது, ஆற வச்சு யூஸ் பண்ணுங்கள். மாவு பிசையும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு போல் பிசையக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற போல் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து மாவு பிசையும் போது குலோப் ஜாமுன் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் பால் யூஸ் பண்ணி இன்றைக்கி மாவு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இது கரெக்டான பதம் தான் நமக்கு. இப்போ நம்ம மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்தால நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன் உருண்டைகளை பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ சீனி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சீனிக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு சீனி கரையிற வரை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பாக்கெட்டுக்கு பின்னால் 800 கிராம் சர்க்கரை சேர்க்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த அளவு சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ 800 கிராம் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பாகு ரொம்ப அதிகமாக வரும். அதனால் பாகு உங்களுக்கு வேஸ்ட் ஆகலாம். அதனால் 500 கிராம் நீங்கள் சேர்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், சீனி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும்போது இன்னும் மனம் கொஞ்சம் அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைம்லேயே உங்களுக்கு பாகு ரெடி ஆயிரும். நீங்கள் பாகை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பசப்பசப்பு தன்மை வரும். இதுவே போதும். உங்களுக்கு கம்பிப்பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நமக்கு இப்போ பாகு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால் கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டைகளை உருட்டும்போது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு பொரிச்சு எடுக்கும்போது உருண்டைகள் வெடிக்காமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் அதிகமான சூடு ஆக வேண்டாம். அதே போல் சூடு ரொம்ப கம்மியாகவும் இருக்க வேண்டாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போதே உருண்டைகளை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது முதல்ல அடியில் தான் போய் இருக்கும். வேக ஆரம்பித்தது தான் எண்ணெய்க்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், மேல் நோக்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம உள்ளே போட்ட எல்லா உருண்டைகளுமே மேலே வந்துருச்சு. இப்போ நீங்கள் அதை திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பகுதியும்
ஈவனாக வெந்து வரும். மிதமான தீயில் பொன்னிறமாகிற வரைக்கும் வேக விடுங்க. பாருங்கள், ஓரளவு பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ பொரித்து எடுத்த உருண்டைகளை ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே வச்சுக்கோங்க. நம்ம பொரித்து எடுத்த உருண்டைகளை ரொம்ப நேரம் ஆற விட்டுறக்கூடாது. ஓரளவு சூடு இருக்கும்போதே நம்ம பாகில் உள்ளே சேர்த்துறணும். பாகும் ஓரளவு சூடு இருக்கணும், பொரித்த உருண்டைகளும் ஓரளவு சூடு இருக்கணும். அப்போ தான் பாகம் நல்லா உள்ளே உறிஞ்சி எடுக்கும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த உருண்டைகள் எல்லாத்தையும் பாகில் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாகில் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா பாகம் உள்வாங்கிடும். பாருங்கள், நம்மளோட சுவையான குண்டு குலோப் ஜாமுன் தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.